இந்த தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தான் தோத்ததுக்கு அப்புறம் மக்களை போய் சந்திக்கிறதுக்காக தொகுதியில் நின்னாடுறா. அவரை போய் இப்படி பேசுறீங்களா? ஏண்டா நீங்க அவர் உங்களுக்கு வச்ச கோரிக்கை என்னடா? நீங்க ஆட்சி அமைங்க, நாங்க பாக்குறோம். 1000 ரூபாய் பணத்தை மட்டும் நிறுத்தாதீங்கடா. நீங்க 2500 தற்கொலை தினமா சொல்றீங்க, கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நியாயமா எதிர்கட்சினா பிரச்சனை பண்ணிருக்கணும். 2500 எங்கடான்னு அதை கூட பண்ணாத. 2500 கொடுக்க முடியாதுப்பா, தெரியும். நீங்க பழைய பேரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாரு. காலை உணவு திட்டம் பசங்களுக்கு அதை மட்டும் நிறுத்திடாதீங்கடா, அதை மட்டும் கொடுக்குறாங்க உங்கள்ட்ட கெஞ்சுறாரு. இப்ப 12th பசங்க ரிசல்ட் வந்திருக்கு, அதை வெளியிடணும், அதை நீங்க பாக்கல. அதுக்கப்புறம் பிஎம்சி திட்டத்துக்கு உங்களுக்கு கையெழுத்துக்கிட்டு இருக்கானோ அதை பத்தி பாக்கல. உங்க ஆட்சி அமைக்கணும் பதவி வெறியிலேயே எல்லா கட்சியிலும் பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? ஏண்டா ஓட்டு போட்ட தமிழக மக்களை உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பேத்தி என்ன கெஞ்சினா, என் பேரன் அழுதா, என் பசங்க அடம்பிடிச்சாங்க, என் லவ்வர் என்கிட்ட சத்தியா வாங்கிட்டா, என் பொண்டாட்டி என் மேல கோவப்பட்டுருவான்னு சொல்லி ஓட்டு போட்டேன்னு சொல்லி போட்டீங்க, ரைட்டு. ஆனா எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க பாருங்கடா. பிக் பாஸ்ல ஓட்டு போடுறதால இந்த விஷயம் தமிழ்நாட்டோட எதிர்காலம்டா. இதுக்கு நீ அனுபவிக்க